சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் வீட்டில் உள்ளவங்களை சாப்பிட வைக்கிறது பெரிய பாடு. இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்கை யூஸ் பண்ணி சின்னவங்க பெரியவங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி ஸ்வீட்லேயும் காரத்துலேயும் என்னோட ஸ்டைலில் சக்கரவள்ளி கிழங்கு ரொட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு நல்ல பெரிய சக்கரவள்ளி கிழங்கு ஒன்று எடுத்திருக்கேன். இங்கே உள்ள கிழங்கு உள்ளே இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ஒயிட் கலரில் இருந்தது அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி தோல் எடுத்து கட் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிலேருந்து பாதி அளவுக்கு ஒரு பவுல் எடுத்து நல்லா கையை வச்சு மசிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இதுதான் சேர்க்கணும்னு இல்லை, வீட்டில் சத்து மாவு இருந்தது அப்படின்னா கூட சேர்த்துக்கோங்க, இல்லை கம்பு மாவு சேர்த்திங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கோங்க. அண்ட் உங்களோட பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரையும் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, சக்கரவள்ளி கிழங்குல உள்ள தண்ணியே இதுக்கு போதும். இப்போ பெருசாக ஒரு உருண்டை எடுத்துட்டு கீழே பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. கையில் தண்ணி தொட்டுட்டு தட்டினீங்க அப்படின்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராகவே வரும். பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லை அப்படின்னா பால் கவர், எண்ணெய் கவர் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ டவால கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சிருந்த ரொட்டியை ஒன்று போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்து வர மாதிரி சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். இடையில நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், ஒரு ஸ்வீட்டான சக்கரவள்ளி கிழங்கு ரொட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட டேஸ்ட்டு. பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் இல்லைன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸில் நீங்கள் பேக் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சு விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஹெல்தியான சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு ரொட்டி ஸ்வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ காரத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மீதி இருக்கிற சக்கரவள்ளி கிழங்க நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி பவுடரும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கம்பு மாவு இருக்கு இல்லையா, அதுவும் நான் சேர்த்துருக்கேன். இதுக்குமே இந்த மாதிரி மாவு தான் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சத்துக்கு உங்களுக்கு எந்த மாவு சேர்க்கணும் விருப்பப்படுறீங்களோ அது தாராளமாக சேர்த்துக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாம் கட் பண்ணிட்டு நான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கும் தண்ணி தேவைப்படாது, தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ அது மாதிரி தான் கையில் தண்ணி தொட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி விட்டுட்டு நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுத்துட வேண்டியதான். இப்போ நீங்கள் பார்த்த இந்த 2 ரெசிபியுமே சேம் இதே மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறதும் இல்லை. உங்களுடைய விருப்பப்படி ஸ்வீட்டில் பண்ணும்போது நீங்கள் தேங்காய் திருவல் சேர்த்துக்கலாம். அண்ட் காரத்தில் பண்ணும்போது முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொடுக்குறது உங்களுக்கு ஜஸ்ட் ஐடியா தான். அண்ட் இந்த கார ரொட்டியை தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.